கோயம்புத்தூர் மாநகராட்சி உப்புளிப்பாளையம் கோர்ட் ரவுண்டானா பகுதியில் அனிகா தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட உளியால் சிலை செதுக்குவது போன்ற அமைப்பினை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார் அவர்கள் திறந்து வைத்தார். கோவை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகரத்தை அழகுபடுத்தும் விதமாக ரவுண்டானா இடங்களில் சிலைகள் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதேபோல பல்வேறு இடங்களில் சிலைகள் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக உப்பிலிப்பாளையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் தொழில் நகரத்தை மையப்படுத்தி கையில் உளியால் தன்னைத்தானே செதுக்கும் விதமாக தொழிலாளர் சிலையை அனிகா தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தனர். இந்த சிலை வாகன ஓட்டிகளை கண்கவர செய்துள்ளது. அனேகா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சார் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாரு. நாங்களும் சார் அப்ரோச் பண்ணோம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் சாரும் வந்து ஒரு கலந்துரையாடி ஒரு டிசிஷன் எடுத்து செல்ஃப் மேட் மேன் அப்படின்னா எப்படி வந்து டெபிக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினாக வந்து இது என்ன குறிக்குது அப்படின்னாங்க, ஹார்ட் ஒர்க்குங்க, பர்சீவரன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரமோஷன், செல்ஃப் ப்ரமோஷன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா